அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த ராக்லான் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் போடலாம். ஸோ ப்ரோக்ராம் போடுறதுக்கு நம்ம இப்போ வந்து பேட்டர்ன் எல்லாம் போட்டு கிரேடிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ரோக்ராம் போடுற ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரேஷியோ பிரிச்சுக்கலாம். ரேஷியோ பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் நான் ஒரு ஃபார்மேட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபார்மேட் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஆர்டர் குவான்டிட்டி, இங்கே வந்து ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்ட்டு இது வந்து சைஸ். இந்த ஆர்டர் குவான்டிட்டி அதாவது நம்ம ஒர்க்கிங் ஏரியா, இந்த இடம் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ப்ளூ கலரில் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். லைட் ப்ளூ கலர். இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம ஒர்க் பண்ணப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்ம டைப் பண்ணுறோம். ஆர்டர் குவான்டிட்டி எக்ஸஸுக்கு பார்த்தீங்கன்னா 5500 பீஸ், 1500. எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2250. எம்முக்கு பார்த்தீங்கன்னா 2250. எல்லுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 2250. எக்ஸலுக்கு பார்த்தீங்கன்னா 2250. டபுள் எக்ஸலுக்கு பார்த்தீங்கன்னா 1500. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே ஆர்டர் குவான்டிட்டி அதே தான் இங்கே வருது. அது எக்ஸஸ் குவான்டிட்டி நம்ம எத்தனை பர்சன்டேஜ் எக்ஸஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே வந்து எக்ஸஸ் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு. இதில் வந்து 5 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து பிரித்து கொடுத்துரும். அந்த எக்ஸஸ் குவான்டிட்டி 5% ஒவ்வொரு சைஸுக்கும் ஆட் பண்ணி போட்டுரும். ஓகேங்களா? அடுத்தது இது ஆவரேஜ் பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த 12,000 பீஸ் ஆர்டர் குவான்டிட்டி டோட்டலாக இந்த 12,000 பீஸில் ஒவ்வொரு சைஸுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே ஆவரேஜாக பர்சன்டேஜ் காட்டிடும். ஓகே, இப்போ வந்து ரேஷியோ பிரிக்கணும். இதுக்கு வந்து ரேஷியோ பிரிக்கிறதுக்கு நம்ம இங்கே ஒரு சின்ன ஒரு காலம் கொடுத்துருக்கோம். ஸ்மால் பிக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்மால் பிக் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1500. அப்போ 1500 இங்கே டைப் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரேஷியோ பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டியை வச்சு தான் நம்ம ரேஷியோ பிரிக்கணும். ஸோ ரேஷியோ பிரிக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1500. அடுத்து எஸ்ஐஸுக்கு என்ன, அடுத்து இதோட எஸ்ஐஸுக்கு என்ன குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2250. அப்போ இங்கே பிக்கில் பார்த்தீங்கன்னா 2250 கொடுத்த அப்படின்னா இங்கே ரேஷியோ வந்துடுச்சு 1.5 ரேஷியோ. அப்போ நம்ம வந்துட்டு இது எல்லாத்துக்குமே 1.5 தான். இது வந்து 1, 1.5, 1.5, 1.5, 1.5, 1.5. சாரி, இது வந்து 1. ஓகேங்களா? இப்போ கட் குவான்டிட்டி எவ்வளோ வெட்டியிருக்கோம், எவ்வளோ கட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கோம். எத்தனை ப்ளைஸ் போடணும் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் ப்ளைஸ் அப்படின்னு இங்கே வந்து நம்ம ரேஷியோ பிரித்தாலே இந்த குவான்டிட்டி வெட்டுறக்கு, இந்த ரேஷியோவில் இந்த குவான்டிட்டி வெட்டுறக்கு எத்தனை ப்ளைஸ் போடணும், எத்தனை கட் ஆகும், எத்தனை பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு காட்டுது. இப்போ பேலன்ஸ் எல்லாம் 0. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம CAD ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 1.5 அப்படிங்கிற ரேஷியோ போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சைஸில் இது 1.5 இதோட 0.5 எடுத்து இதுக்கு போட்டு இதை வந்து 2ஆக மாற்றிடலாம். இதை வந்து 1ஆக மாற்றிடலாம். 1ஆக மாற்றும்போது என்னாகும், இந்த 1 போட்டிருக்க ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் சைஸில் பார்த்தீங்கன்னா -788 பீஸ் பேலன்ஸ் டு கட் அப்படின்னா 788 பீஸு இதில் இருக்கும். ஆனால் எம்மில் பார்த்தீங்கன்னா 788 பீஸ் வந்து எக்ஸஸ் குவான்டிட்டி ஆகும். ஸோ இந்த குவான்டிட்டி எடுத்து நம்ம இதுக்கு மாற்றி விட்டுலாம். அடுத்து இதையும் அதே மாதிரி இதை 1 மாற்றி விட்டு இது வந்து 2ஆக மாற்றி விட்டுடலாம். அப்போ இதுக்கும் அதே மாதிரி வந்துடுச்சு. ஆனால் இதில் வந்து இப்படி காட்டுது. ஆனால் ப்ரோக்ராம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ வந்து டேலி ஆகிடும். ஏன்னா ஒரே இதில் வந்துட்டு 1575 பிட்டு வந்து போட முடியாது. ஸோ எப்படி ஒரு 5-6லேயே வெட்டி தான் ஆகணும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த 2 குவான்டிட்டி வந்து டேலி ஆகிடும். அப்போ அந்த 2 குவான்டிட்டிக்கு பதிலாக இதை போட்டு எடுத்துடலாம். ஆனால் நம்ம ப்ரோக்ராம் போடும்போது இந்த மாதிரி போட்டுடலாம். அப்போ 8 பீஸ் டோட்டல் வந்து 8 பீஸு மார்க்கு 1:1:2:1:1 இதுதான் வந்து ரேஷியோ. அப்போ
இப்போ நம்ம ரேஷியோ எப்படி பிரிச்சாச்சு. ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி போடணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் இதுக்கப்புறம் இடையில ஒரு டைம் போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் மார்க்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கரில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரேஷியோ டயா செட் பண்ணிக்கலாம். டயா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 68, அந்த 68 அப்படியே வச்சுக்கலாம். எல்லா சைடும் 1 இன்ச் வந்து கட்டிங் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம் சைடு வேஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா ஒரு 200 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸுக்கு 1 ரேஷியோ எப்படி சொல்லியிருந்தோம், 1:1, 2:1, 2:1, 1:1, 2:1, 2:1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாடி ஒரு ஃபேப்ரிக்கு, பாடி ஒரு கலரு, ஸ்லீவ் ஒரு கலர். ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாடியும் ஸ்லீவும் வந்து செப்பரேட்டாக தான் போட்டாங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பீஸ் இன்ஃபர்மேஷன், சைஸ் இன்ஃபர்மேஷனில் போய் நம்ம ரேஷியோ கொடுத்துட்டோம். பீஸ் இன்ஃபர்மேஷனில் போய் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு இதை மட்டும் செலக்ட் பண்ணி மிச்சம் எல்லாத்தையும் வந்து நம்ம 0 பண்ணி விட்டுலாம். ஸ்லீவ் 0, ஸ்லீவ் ரிப்பு 0, நெக் ரிப்பு 0. இனி இது வந்து 1 வேவா 2 வேவா அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 வேவே கொடுத்துக்கலாம். 2 வே. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து ரன் பண்ணி விட்டுலாம். மார்க்கர் வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா நெஸ்டிங் வந்து ரன்னிங் வந்து நிப்பாட்டிட்டேன். ஏன்னா வேஸ்டேஜ் நிறையா வருது. வேஸ்டேஜ் நிறையா வர்றதுக்கு இது வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரேஷியோ வந்து டபுளாக போட்டுடலாம். இப்போ ரேஷியோ என்ன, இப்போ லே லெங்க்த்தும் பார்த்தீங்கன்னா 4 யார்டு தான் வந்திருக்கு. அப்போ நம்ம லே லெங்க்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ரேஷியோ டபுள் பண்ணி போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதே மார்க்கர் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து சைஸ் இன்ஃபர்மேஷனில் மல்டிபிள் பை அப்படின்றது இதில் வந்து 2 கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 1:1 அப்படிங்கிறதுல அந்த ரேஷியோ வந்து அப்படியே டபுளாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற 2:2:4 இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு திரும்ப நம்ம அதை வந்து ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணிக்கலாம்.
2 ஸ்லீவ் வந்து 2 போட்டு அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்புக்கு வந்து ப்ரோக்ராம் போடலாம். ஸோ ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 டயா போட்டுக்கலாம். 24 நம்பர் ஆஃப் ப்ளைஸ் பார்த்தீங்கன்னா 2. இங்கே வந்து 0 பண்ணிக்கலாம். ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துடலாம். இந்த ஸ்லீவெல்லாம் டிலேட் பண்ணி விட்டுடலாம். டிலேட் பண்ணிட்டு பீஸ் ஓப்பன் ஸ்டைல் ஃபைலில் போய் சைஸ் ரேஷியோ அப்படியே விட்டுடலாம். ஸ்லீவ் வந்து 0 பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரிப்பு இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரன் பண்ணி ஓட்டலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 24 வேண்டாம், 23 இருந்தாலே போதும். ஒரு டயா கம்மி பண்ணி விட்டு திரும்ப ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்லீவ் ரிப்பும் போட்டாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமை போட்டு முடிஞ்சாச்சு. இதை வந்து பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி அது தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதையும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது பார்ட் 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்டு போடலாம். பேண்ட்டுக்கு எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.